வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். எள்ளு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: சாதம் வடித்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், எள்ளு 50 கிராம், காஞ்ச மிளகாய் 3, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். இதையெல்லாம் வறுத்து தூள் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வேர்க்கடலையை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம். பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் போடாமல் வறுக்கணும். உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வறுந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு கடையில் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே செஞ்சோம்னா கசப்பாக இருக்கும். அதை நல்லா கழுவி ஒரு 4-5 முறையாவது நல்லா கழுவணும். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுந்துருச்சு, எடுத்துக்கலாம். எல்லாம் வறுத்தாச்சு. கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். கடாய் சூடேறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா ப்ரௌனாக வறுந்துடுச்சு. அது கூட வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம். மஞ்சள் தூள், நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்க பவுடரை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சாதமும் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, நல்லா மணமாகவும் இருக்குது. இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறியாச்சு. எள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.